ஒன்றும் கிடையாது. நான் பார்த்து மிரண்ட ஒரு ஆப்ரேட்னா என் தம்பி தான். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ். குறைச்சி விட்டானே நாசமா போக. கொஞ்சம் ஜாலி மைடா. எவ்வளோ நேரம் உனக்கு கிளிக் சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அப்படியே சொல்ல சொல்ல இன்றைக்கி வெதரில் அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே குறைச்சி விடுவேன். என்ன இடத்துலும் பொண்ணல் வாங்க. அப்படி இந்தா கிளம்பிட்டான்ல. என்ன இடத்துல பொண்ணல் கிடையே. ஐயா வாங்க அம்மா வாங்க. 1 கிலோ இரும்புக்கு 3 கிலோ வெள்ளை போடு. இந்த பத்தியிலையா வியாபாரம் வைக்க வேணா அப்படி தாண்டா இருக்கு லட்சணமா. என்ன கருத்திலும் பொண்ணலாம் கூடிய இந்தா கர்ற புர் அம்மடா போடுறா ராமரு அட்ரா தூள்படுறா. என்ன கருத்திலும் பொண்ணலாம் கூடிய மதிமரியா கூறிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை வட்டம் நிலமலியமங்கலம் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பிடாரியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ காளியம்மன் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் வாத்தா தங்கச்சி வாத்தா நில்லுத்தா வாத்தா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என் மங்களம் அன்பாலயத்திற்காக சைனா மூர்த்தி ஜெயலலிதா குடும்பத்தார் சார்பாக எவ்வளோத்தான் 5001 அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கிய என் மங்களம் சைனா மூர்த்தி ஜெயலலிதா குடும்பத்தார் சார்பாகவும் இந்த பாப்பா சார்பாகவும் என்னுடைய மகள் காஷ்மியா சார்பாக உனக்கு நன்றி. நான் பெரியப்பா இல்லை முண்டை சித்தப்பா. நீ வயசு கூட. அப்போ என்னை கலட்டு பயிலாக்கிட்டு நீ இன்னொரு அடி அடிக்கலாம் பாரு. நீ எனக்கு பெரியப்பா பெரிய அண்ணே. நான் பெரியப்பாவா. என்னை கிளட்டு போயின்னு சொல்லிட்டு ஊரில் வேணாம்னு சொல்ல. என்னப்பா யானை கதையாப்பா. என்று மாறும் இந்த தமிழ்நாடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன செய்தார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை பாட்டங்கள் இந்த தமிழகத்திலே உயிரை தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் அதெல்லாம் பேசவில்லை இந்த இளைய சமுதாயம். யானை, தொங்காஸ், கப்ளிங், ஏங்க, சூம்பு போன்றவை தான் சொல்லித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு போய் முடிய போகுதோ? நான் காரிலே வருகின்ற பொழுது யோசித்த கதைதான் இந்த யானை எலி கதை. நான் யோசிச்சது இது கிடையாது. யானைக்கும் எலிக்கும் பிரச்சனை. எலி யானையை கட்டிக்கிட்டு அடிச்சதுனால யானை செத்து போச்சுன்னு தான் யோசிச்சேன். அப்புறமேல தான் கப்ளிங்க நினைத்து பார்த்தேன். அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து இன்னைக்கு சென்ட் பண்ணி விட்டேன். அந்த யானை பக்கத்தில் வந்திருக்கிறது எலியை டொங்காசு போட. யானையை டொங்காசு போட எலி வந்திருக்கு. எலி குசை போட்டவுடன் அந்த எலி ஓடி விட்டார். கதைக்கு எல்லாரும் தயாராங்கள். தம்பி இருப்பா எத்துப்பள்ளு முண்டை. ஏற்கனவே ஒருத்தன் நொந்து போய் உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு போக வழி தெரியாம அடுத்து நீதேன். ஏமே காலே தூதேன். யானை இந்த யானை கிடையாது. எல்லாரும் அமைதியா இருங்க. மாணவ செல்வங்களே பாடத்தை கவனிங்க. ஆஸ்திரேலியா பேசாம ஆகும்னா அவ்வளவுதான். அண்ணே நீ அந்த வழுக்க மாட்டேன் அடினே அவனை. சொட்ட முண்டை அப்புறம் உனக்கு கிடைக்காது பொட்ட முண்டை. அண்ணன் தம்பிலா பேசாம இருப்பு ப்ளீஸ் ப்ரோ ஸ்டாப் இட். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆஸ்திரேலியா எத்தனை மால்டேஷன் அந்த கதை சொல்றது. நான் டெய்லி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் ஒரே அம்பலாறு கேட்குறாரு. நான் தான் காசு உங்களுக்கு பைசல் பண்ணுவேன். அந்த யானை கதை மட்டும் அந்த யானை கதை உயர்ச்சடா உலகம் போகிறான். ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த யானை டிக்கெட் நேராக போட்டிருக்கு. மதுரை விமான நிலையத்தில் இறங்க முடியலை. மேகம் மூட்டம். விமானி அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே இருங்குன்னு விமானம் வெடிக்கிற அளவுக்கு அப்படியே திருச்சி ஏர்போர்ட்டில் இறக்கிட்டார். யானை இறங்கிருச்சு. சூட் கேஸ் ஆக்கானா வைத்தறிச்சு. சரின்னு யானை ஒரு சூட் கேஸை இழுத்துட்டு வெளியே வந்துருச்சு. பார்த்தா அது கோடாளி தைலாம். அது ட்ரெஸ்ஸை காணும் வந்துருச்சு. வெளியே வந்தவனே இதே கதை. ஆட்டோவை கேட்குது லிஃப்ட்டு யானை. அந்த ஆட்டோ டிரைவர் தான்டா கொத்தா எலி. இனிமேலும் இந்த கதைக்கு எனக்கு விடிவு காலவே இல்லைடா.
ஆக்காளி என் தலைவன் அப்படியே காக்கி சட்டை போட்டு இன் பண்ணி ஃபில்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு எலி. யானை ஏறினோடனே எலி மாமா கேட்குறாரு, மேடம் எந்த ஊர்? எலி அப்படியே இது யானை லிப்டிக்கெல்லாம் போட்டு லேடிஸ் யானை. நான் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா. வா, நம்ம எலி மாமா ஃபில்டரை குப்பு குப்புன்னு விடுறாரு. அதான் நான் தமிழ்நாட்டில் இப்படி யானை கப்ளிங் இருக்காது, நல்லா இருக்கு, நல்ல ஒயிட் கலரில் இருக்கு கப்ளிங். இனிமேல் யாராவது கதை கேட்டா தராடா. இன்னும் அடுத்த கதை கேட்கும் போது இந்த யானையை கடலுக்குள்ளேருந்து சொல்லுவேன், கடலுக்குள்ளேருந்து என்ன வேணா சொல்லுவேன், நீ கேட்டுதான் போகணும். அப்புறம் நீங்கள் கேட்டால் நான் என்ன செய்வேன்? ஃபில்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு எலி மாமா கப்ளிங்கை பார்த்தோடனே நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா ஷார்ட் போடலாம்னு கஞ்சாவை திணிச்சிட்டாரு. கஞ்சாவை கச்சு கச்சுன்னு கோர்த்து அடிச்சிட்டேன் எலி மாமா. அடித்தவொடனே லிஃப்ட்டு ஏறிடுச்சு. அம்மா ஆஸ்திரேலியா ஆண்டி அப்படியே சீட்டில் உட்காந்து யானை அட்னக்கால் போட்டவொடனே எலி மாமா கண்ணாடியில் பார்க்குறாரு. குச்சின்னு அடித்தோடனே கலை சீமக்கரில் வண்டி விட்டாங்க. யானை சொன்னாங்க, சீமக்கர் வேணாம், சடசடன்னு சத்தம் கேட்க. பூரா பேர் ஓடியாந்து தலை பின்னாடி கப்பலிங்க கத்திக்கம்ப போட்டு இழுத்துருவாங்க வேணாம். அப்புறம் என்ன செய்ய, தென்னந்தோப்பு கொடுங்க அப்படின்னு. தென்னந்தோப்பு போனவுடனே யானை இறங்கும் போது வேமா மிதிக்க தூக்கி அடிச்சு, ஆட்டோ தூக்கி அடிச்சோன்னே எலி போய் அந்த கொலையில் விழுந்து சட்டான்னு அடிச்சு எலி மாமாவுக்கு ஒத்த காது ஒரு ரத்தமாக அடியுது. அப்புறம் வந்து எலி மாமா விடலை, நாளைக்கு வச்சுக்கிறோம் டொங்காசன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஆனால் யானை ஆண்டி விடலை, வேமா இது ஒன்றுங்க, அதுக்கு ஈத்தடிச்சிருச்சு. காமக்கா அதான்டா கதை. ரோசப்பட்டேன்னு அள்ளிட்டு போகடா. என் தம்பி எங்கள் அண்ணனுக்காக நான் என்னடா செய்ய. அந்த ரத்தத்தோட போய் திருவிழானில் போய் மெடிக்கலில் இங்கே வந்துட்டேன். திருவிழான வரைக்கும் வந்துருச்சு இந்த ஆட்டோ. எவனாவது நம்புவாங்களடா, நம்பித்தே ஆகணும், கேட்டாலும் உரம் நம்பித்தே ஆகணும். திருவிழாவில் போய் மெடிக்கலில் போய் பஞ்சும் சொலுசனும் தலை சொலுசனும் தேப்பு கட்டையை வச்சு தேய்ச்சி ஒட்டி எலி. யானை மாமா வெயிட்டா, யானை ஆண்டி வெயிட்டா நிற்கிறாங்க. எலி மாமா உடம்பு மேலே ஏறிட்டார். முண்டை கப்ளிங் தெரியல, அடிச்சு அடியில ரத்தமாக வடியுது. கப்ளிங் தெரியாமல் வாய்க்கில் போய் செய்ய ஆரம்பிச்சார். அப்புறம் யானை துப்பிருச்சு. போமுண்ட பின்னாடி போய் ஆடுறா, பின்னாடி வச்சு எலி பின்னாடி வந்து எலி உள்ள முளைஞ்சிருச்சு. உடனே எலி யானை ஏக்குது, ஏன் முண்டை எங்கே ஓசு அப்படின்னு. இல்லை ஓசு தண்டிக்கு பத்தாது அப்படின்னு. திருப்பி எலி மாமா ஓசு வந்து குண்டு ஊசி சைஸு இவ்வளோதான், மொட்டு முண்டை. பின்னாடி மெதுவா சொட்டு மருந்து ஊற்றுவாங்கல்ல பிள்ளைக்கு, அந்த மாதிரி தொட்டு 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 கப்ளிங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கார். யானை கிரகத்துக்கு முண்டைக்கு ஒரு இளநீ விழுந்துருச்சு. திடீர்னு யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. அப்பாடா, அந்த கதையை எவ்வளவு மாற்றச்சுன்னு சொல்லி ஒரு வழியா இங்க வந்துட்டேன். இன்னும் அடுத்து கேட்டீங்கன்னா நான் யானை வந்து தொண்டியில கருவாடு வைக்கிற வரைக்கும் போவேன், வேற வழி இல்லையாடா தம்பி. விழா கமிட்டி அந்த பாடி ஏதாவது செய்யலாமா? கொண்டு போய் அவனை எரிச்சு தமிழகத்தில் பேசாம இரு தம்பி. நான் அண்ணனா தம்பியோ கும்புறேன் காலில் விழுந்து கும்புறேன். என்னத்தர சொல்ல, இவ்வளவு நேரம் சொன்னது காமெடி இல்லாம நொபத்தா அற முடியாடா. சூப்பரு. வேமா யானை கதையை சொல்லி விடுவான். ஆமா, இவ்வளவு நேரம் டிங்கிள் இட்டிச்சால சொன்னேன், மறுபடியும் முதல்ல இருந்தா. எத்தனை நாடகங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். தமிழகத்திலே நாடக நடிகர் சங்கத்திலே திறமையான நகைச்சுவை நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நான் மக்களோடு மக்களாக நின்றதனால் இத்தனை உறவுகளை சம்பாதித்தேன். நான் பெரிய பப்புலாம் கிடையாது, பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது. எனக்கு என்ன, உங்களை நான் பிரித்து பார்க்கல, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, என் தாய் தகப்பேன், எவ்வளோதான். இந்த உட்காந்து சர்வஜானமாக நம்ம மந்தியில் உட்காந்து விளையாடுற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன், ஒரு உணர்வோடு உண்மையாக இருந்தனால தான் இத்தனை உறவுகளும் தேடி வருகிறார்கள். அதே உண்மை. இதிலே அடுத்த வருஷம் மீண்டும் நான் ஒரு 1000 செம்பரி ஆடு வாங்கியிருக்கிறேன். நான் மறுபடியும் ஆடு மாய்க்கிற வேலைக்கு போக போகிறேன். உண்மை அதான். ஏன் தெரியுமா? அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் பண்ணுற அக்கப்போரில் ஊராக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அவனை நாடகத்துக்கு போட்டால் பூரா ஆளுக வர்றாங்க, சண்டை போடுறாங்க, இது எதுக்குப்பான்ட்டாங்க. நீங்கள் பார்க்குற வேலை மறுபடியும் நான் ஆட்டை பற்றிட்டு போகிற அளவுக்கு ஆயிரும். ஆனால் இந்த கலை உலகத்திலே ஏன் தினசரி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால், என்னை நம்பி அத்தனை உறவுகள் இருக்கிறது. இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய இந்த உறவுகளையும் சேர்த்து தான் கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்காங்க என்னை சார்ந்தவை. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு போராடுறேன். இந்த வாரம் லைட்டை போட்டுக்கிட்டு பானிபூரி கடை வச்சுட்டாவே. கதம்பம் என்கின்ற இப்போ தான் சொன்னேன். ஏன்னா மற்ற நாடகத்தில் பப்புனை பார்த்துருக்கீங்களா, பேசிக்கிட்டே இருப்பார், வாட்டு உக்காந்துட்டு சரி பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னா பேசாமல் போய். ஏன் நாடகத்தில் தான் அதை சொல்லு இதை சொல்லுன்னு கொஞ்சம் நேரத்தில் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் ஓடியாந்தேன் அறுவலோட. என்னென்னு கேட்டேன், என்ன கிடா வெட்ட போறியான்ட்டேன், என் பொட்டாட்டியை காணாமட்டான்ட்டேன். காணாமட்டா பொத்திக்கிட்டு இரு, ஐயோயோ மயிருன்னா ஐயோயோன்னு அவன் புரிச்சவன் சொல்லணும், நீ எதுக்கு சொல்கிற? கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். அது எங்கள் செட்டப் தான். நான் தான் சொன்னேன், சடன்னு அடிச்சிடணும்டா, ஊருக்காரர்களுக்கு வந்தவளுக்கு எதுவும் புரியக்கூடாதுன்ட்டேன். அதுக்காக இந்த அளவுக்கு அடிக்கக்கூடாது, மணிக்கட்டில் ஒழிச்சு போடுவேன் பாரு. உடன்தாளுகள் போத தெளிகிற அளவுக்கு அடிப்பேன், மெதுவாடி. அழகர் கோயில் 18ஆம் படியா இந்த வேடத்திலே நடிக்க காத்து கொண்டிருக்கிற மணப்பாறையை சேர்ந்த கதிர்வேல் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பெரிய கருப்பு கூப்பிட்ட உடனே கொல்லிமலையிலிருந்து அத்தனை வேலையும் போட்டுக்கிட்டு, என்னப்பா மாடு இளங்குடி ஓடுறது இருப்பா, அவர் தெரியாமல் கையை அமைக்கி விட்டாரு, மன்னிப்பு கேட்குறேன் விடு, ஒன்று சத்தம் கேட்க விட மாட்டாங்க. கொல்லிமலையிலிருந்து அருவாக்கம்போடு புறப்பட்டு வருகிறார் முனிலாஸ் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டு. தம்பி டம்மு டம்முன்னு அடிக்கூடாது. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான போராட்டம். கோட்டையூர் கணேசன் நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய அன்பு மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். என்னடா அவனுக்கு நீர்மால் அடியில் அடிக்கிறாங்க? தம்பி லைட்டாக அடி, டம்மு டம்முன்னு போட்டு கொள்ற. பெரிய அனிருத்துக்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர், அவர் வந்து ஏஆர் ரகுமான்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர். நீங்கள் அடிக்கிறது இவர் மிரண்டு கிடக்காரு. வணக்கம்டா உள்ள ஏன் கதவு தானே திறக்கக்கூடாது லூஸு நைட் நேரம். 2 அடி உயரம், அக்கா மக்கா 170 கிலோ. சாயந்தரம் கணக்கெடுப்பு வெயிட்டு, ஒவ்வொரு மடுவும் 17 கிலோ 17 கிலோ. மடுவில் உள்ள உண்ணி மட்டும் 1/2 இன்ச்சு. தலை அடிச்சு விட்டு போ. உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு நாட்டிய தாரகை நடன சிங்காரி எனது அன்பு புத்ரு அரிதரணி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து என் அன்பு சகோதரி சுகன்யா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு மாமா எங்களது கோயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். ஜெயராம் ராம் பாம்பு டான்ஸரா அது. இதில் இருமுண்டை ஐயா விழா கமிட்டியில் சொல்ல மாட்டீங்களா இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தம்பி, அப்புறம் என்னைய சொல்லக்கூடாது.
எத்தனை பேர் உட்காந்துருக்கா? அவெல்லாம் வந்து அறிவாளி இல்லையா? ஏய் பக்கத்தில் இருக்க சொல்லுங்கப்பா அந்த முண்டைய. அப்புறம் நீங்கள் கெடுத்து விட்டு போயிடுவீங்க. அப்புறம் கடைசியில் ஏன் மேலே விழுந்துடும். ஒன்றும் செய்யலை, மயிரை போடுங்க. ஐயா இந்த பாடி 2 பாடியை மட்டும் தூக்குங்க. விழா கமிட்டி வாங்க, தூக்கி கொண்டு அந்த 8 நம்பரில் போடுங்க. அடிமாட்டில் போட்டு விட்டு மாடு சென்னையாக்கி விட்டு போட்டோம். படுத்துறிய பாடாப்படுது. நான் காலில் உள்ள உத்தமாக கெஞ்சி கேட்குறேன். அப்புறம் மறுபடியும் ஏன்னா இந்த பாடல் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த லைட்டில் நிற்கிற உறவுகள் தயவுசெய்து கையை எடுங்க ப்ளீஸ். ஏதாவது எறுத்துக்கிறது தம்பி தட்டி அங்கே நீ கட்டவே கூடாது ப்ளீஸ். அதை பிடிங்கி கொண்டு போய் கூட கம்மாய்க்குள்ள கட்டு. எறுத்துக்கிறது வந்து தொலைச்சிடாமாடா, இது வேறு வைக்க கேட்டு. ஐயா கொஞ்சம் பிடிங்கிட்டு போக முடியுமாய்யா? ஆளுக்கு முட்டா. இடம் பத்தவில்லை, அடுத்த வருஷம் இதே இடத்துல போடுவோம். நம்ம அலாட்டாக இருக்கணும். சீரியல் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த போஸ்ட் மட்டும் பிடுங்கி ரோட்டை பக்கம் நட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இடம் குறுகிய இடம் இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்த உறவுகள் நின்று கொண்டு ரசிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. சாரி ப்ரோ, இடம் கிடைக்கல. அந்த சீரியலில் கை வைக்காமல் ப்ளீஸ். முண்டை எப்படி ஜாயிண்ட் அடிக்காமல் கூட வச்சுருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்கடி குமரன் என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது மருது அவர்கள் மிருகத்தை செய்வார். மருது என்ன கடம் கடம் பானையில் வாசிப்பது போல் கேட்கிறது. எங்கே அருமையான அடி, அதெல்லாம் அவன் சொந்த அடி தான். வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். ஏன்னா இவ்வளோ தூரத்து நொட்டு நொட்டுன்னு அடிக்கிறான்னா அவன் முட்டி அவ்வளோ ஸ்ட்ராங். இன்னும் ஒரு 2 வருஷம் அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன், நம்மளை அடிச்சு விட சொல்லுவேன். தங்கின்னு ஒரு அடி அடிச்சு விட்டு போதும் நீ அழுப்பாக இருக்குன்னுவேன். ஏன்னா பகலில் அங்கே அடிச்சிருப்பேன். ஏன்னா அவன் சோத்து பொருள் கடையில் விளாக்குறேன். பெயிண்ட் ஆப்பு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குற ஆளுக்கு பூரா பீடா கடை ஓனர் மாதிரியே தெரியும். இந்தா கூட லைட்டு வீட்டெல்லாம் போட்டு வியாபாரம் பார்க்குறேன்னு நினைப்பிய. இப்போ நாளைக்கு காலையில் முண்டை அந்த இதை வாசிக்க முடியாது. இந்த ஹீட்டுக்கு அதுக்கும் டப்புன்னு இதாக புலந்துடும். அப்போ லேசாக நீச்சல் தண்ணியை தொலைச்சி விடுங்க. அது ரொம்ப காஞ்சி போனால் வியாபாரம் ஓடாது. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை உண்மையிலே அதிரடி மன்னன் தான். பேரை சொன்னவொடனே 100ல் ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. எங்களது என்ன ஒரு காட்டுப்பட்டியை சேர்ந்த ரூம்பு அவர்கள், ரூபனா ரூம்புன்னு நினச்சிட்டேன், ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டே செய்ப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். அருமை. இப்போ என்ன வாசிக்க சொன்னாலும் வாசிப்பார். என்னப்பா ஒரு குண்டியடி தம்பி, என் வாயை கிளறாத. தொண்டியில் என்னைக்கு அடிச்சாங்க? அங்கே பூரா கருவாடை காய போட்டு வித்துக்கிட்டு தொண்டி அடி மச்சத்தை புடுங்கின அடின்னு. உனக்காக நான் சொல்கிறேன் மாப்பிள்ள, இந்த இது கரெக்டாக நீங்கள் அடிக்கணும். அவர் கூட அடிச்சு விடுங்க. அதுலேருந்து வயசான காலத்தில் எழுப்பி வேணா அடிச்சு விட்டு. அடுத்து முதுகு முக்காத்துட்டு போகிறான்னு நினைக்கிறேன். நீ போடுற ஆட்டை எதில் முடியுதுன்னு பார்க்குறேன். எக்கோ இங்கே நான் பாடுற பாட்டுக்கு அடிங்க. ரெண்டு தடவை தான் சிக்கு சிக்குன்ட்டேன். 7 தடவை அடிச்சுட்டு இருக்காது. அப்புறம் மணிக்கொட்டை உடச்சு போனேன். அப்புறம் என்ன பாடுறேன்னா அதுக்கு அடி. அடிப்பு மாடவுத்தோட நேரமாய் விடுதால் விழா கமிட்டி தயவு செய்து அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை கொண்டு வாங்கப்பா. என்னடா அடிக்கிற மயிர்மனை? சும்மு சுப்பு. இப்ப நீங்க வாசிக்க முடியாது, நான் பயங்கரமா வாசிப்பேன். கிசம் பசம் பாட்டுட்டேன். கிசம் பிசம் திசம் பசம் நம்ம பசும் நம்ம பசும் நின்ற பசும் எந்த பசும் பசும். நீ வேணா வீட்டுக்கு போ. நக்கல் மயிரை வரைச்சுக்கிட்டு இருக்க. உலக்க அடி வாங்கிட்டேன் ஒருத்தன் பார்ப்பேன். ஏன்னா நானும் சொல்லி பார்த்துட்டேன், உன்னை சூம்பாத குறையா பேசாம இரு தம்பி. ஏய் பக்கத்தில் காடலாம் சொல்ல மாட்டீங்களாப்பா, பூரா எங்கள் அண்ணன் தம்பி தானே. விழா கமிட்டி லேசா அந்த வளர வெதரை மட்டும் கட் பண்ணி விடு. தலை இல்லாமல் சூம்பிட்டு தெரியட்டு. அப்படியா அண்ணன் தம்பியா? ஐயா அந்த 2 பேர்த்து ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ என் பொழப்பு வர அவசாரி பொழப்பாக இருக்காரா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தளம் அமைத்து பல திரைப்படத்திலே நடித்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு நடிகனை நான் சந்திப்பது திரைப்பட நடிகர் அன்பு மாப்பிள்ளை ரூம்புகாந்த் அவர்கள். ஆமாம், ரூம்பில் வந்து ரூமுக்கு போவார், காந்திக்கிட்டு ஓடியார் ஐயோ ஐயோன்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு தொழில் பண்ணுறாரு. ஆகப்போ இதோ உங்கள் மத்தியிலே எந்திரன் 2 படத்தினுடைய வில்லன் சதீஷ் அவர்களை வருக வருகவன அன்போடு அன்போடு. துண்டி கருப்பணசாமி கோயிலில் போய் சத்தியம் பண்ணி சரக்கு அடிக்க மாட்டேன் என்று கயிறு கட்டி இப்பொழுது கப்பையை புலந்து இருக்கிறார். இதே பாருங்கள் அதனுடைய அடையாளத்தை. தெய்வம் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிறையா? துண்டி கருப்பன் துணியான சாமி தூக்கி போட்டு புலந்து விடுவார். கவனமாக இருக்கணும். என்ன வேலைக்கு வந்தீங்க சார்? தாளை வசிக்க. அப்புறம் கொஞ்சம் வண்டி ஓடுறீங்களா? அதை எடுத்துட்டு வாங்க. அங்கேருந்து வந்துட்டீங்க ஆட்டிக்கிட்டு. தம்பி யானை கதை தான் சொல்லியாச்சு, மறுபடியும் யானை கதை அவனை தள்ளி விடுறாங்கட்டு. இன்று கணேசி போயிலே பூலிப்பூ தண்ணி அடிக்கிற இளைஞருடைய நிலைமை இதுதான். இதுதான் எல்லாரும் கை தட்டலாம். இப்படியே தான் இருக்கும். 70 தடவை அடித்தாலும் வராது. இது வந்து உங்கள் மயமிட்டு கரெக்டாக இருக்கணும். ரெடியா? சாங் போகலாமா? ஓகே ரெடி. ஹலோ 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 செக் செக். ஹலோ செக் செக். நீங்கள் எதுக்கு செக்? நீங்கள் ஒரே நக்கு தான், செக் கிடையாது. கரெக்டாக போடணும். காலையில் எழுந்து காப்பி குடிச்சு அந்த வரியை நான் முடிக்கிறேன். நீங்கள் மூடிக்கணும் குத்திக்கணும் இருங்கோ. நான் சொல்கிறேன் மொத்தா பைப்பா மொத்தா நாஸ்டா துண்டு கம்புக்கூட்டில் போட்டு மொத்தா கீச்சிருவேன். கரெக்டாக இருக்கும். மயக்கம் என்ன பாட்டு தாண்டா கழிச்சல்ல வரவனே. இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்டே ஒரு கிண்ணத்தை ஏந்தி. ஏன் 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 நீ தாளத்துக்கு வந்தது ஏன்?
கரெக்டா போட சொன்ன அப்பு உங்க தம்பி தானே. எடுவட்ட கரண்டி சாண்டியா குடிக்குமானே ஒழுங்கா போடுறா வெண்ணே திண்ணி குடும்பமான தவங்காதரா. யாரடா வந்த உங்களை இல்ல வாய்ஸ் மட்டும் வந்துச்சு. கண்ணு இங்க மிதச்சப்பு அங்க அங்க கண்ணு சுண்டுச்சப்பு. மாமா இல்லையா அப்பு? வணக்கம்டா உள்ள உங்க குடும்பமே லூஸ் ஆகுறடா. மாப்பிள்ள கரெக்டா போடுங்க ப்ளீஸ் மாப்பிள்ள ப்ளீஸ் ப்ளீஸ் காட்டா கஜா கஜா. ஆமா 70 வாட்டு பாடிட்டாரு மூச்சு விடுறாரு மயிறு. இதுல ஓட்டு அடிங்க போ ஒத்த குத்தா. ஓகே மாமா. ரெடியா? ரெடி. இன்னி 216 முண்டை. எனக்கு 23 மாமா. இந்த இருக்கலப்பு இந்தா எலியுது. நான் சொன்ன கதை பழிச்சிருச்சுடா. ஏலே 2500 ரூபா சம்பளம் வாங்குறீங்க என்னடா துணியை சுற்றி இருக்கியாது என்னடா. இந்த இருக்கலப்பு இதை வச்சுட்டு அப்படியே அடிக்கணும் கிறிஸ் ஏத்துறது மாதிரி. கிறிஸா 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 கிறிஸா. ஓகே மாமா. அதுக்குதே மறுமை வேணும். குட் குட் குட். மேகமே மேகமே கிறிஸா கிறிஸா. வாயில கிறிஸா வாயில சொல்லக்கூடாது. இதுல ஓட்டு அடிங்க இரும்புல அடிங்க. வாயில பண்ணக்கூடாது கையில பண்ணணும். ஆமா ஆயி லூசு அதை செய்யக்கூடாது. பார்த்து விளாதமா பண்ணுவேன். மொச்ச கொட்டை போடல அப்போ தம்பி செருப்பு அடிச்சுடுங்க. அப்புறம் என்ன தம்பி வளர்க்குறீங்க நக்கிற தம்பி. இப்போ என்னடா கேட்குற நீ ஒழுங்கா தாளம் போடுறா. பாருங்க மாமா எவ்வளோ பெரிய ஆளு பாடுறாரா இல்லையா தாளம் ஒழுங்கா போடுறா. ஆமா நான் சொல்லிட்டேன் மாமா பண்ணுவேன். நீ சொன்னது எனக்கே கேட்கல. என்ன சொன்ன சார் போய் இப்போ வைக்க மாட்டேன் கரெக்டா போடணும். வந்துட்டியா? நல்ல வேண்டாம் தெம்மாங்க பாட்டுறா. வேண்டாம் விடு. வந்துட்டியா? பக்கத்துல வாடி. அப்பா அம்மா எங்க போயிட்டாடி? வேண்டாம். நீ வேணே வேணாம். நாடகத்துக்கு வேணா போய் திருவிழாவில் ஏற்றி விடு நான் கொண்டே விடுவேன். அப்புறம் என்ன தம்பி மயிரை புடுங்க தம்பி. மாமாட்ட மாதிரி மன்னிப்பு கேள்றா ஒழுங்கா. ஆமா ஏதோ அறியா புள்ள போடுறா. எனக்கு இதுல ஓட்டு எனக்கு இதை பரட்டுறேன். அது வேற இல்லை அதே எல்லமுனி. எல்லமுனியா? உங்க ரெண்டு நாடகத்தை போட்டது தப்பு மணி. கரெக்டா பொண்ணு. ஓகே மாமா. வந்தாலும் வருவேன். ஐயா பாருங்க மறுபடியும் அகராதி மயிரா பாருங்க 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 உங்க தம்பி சொல்றிய பாருங்க வாயிலே இது பண்றியா. ஆமா அதெல்லாம் மாமா அப்படி பெருசா அப்படியே வாய்ப்பை நழுவ விடாதடா. இலே வாய்ப்பு முக்கியம். வாய்ப்பு உண்டு உனக்கு. என்ன தொண்டை அது கீரை முண்டை. நீ பேசும்போது எனக்கே பேண்ட் கலருதே. பட்ட நிலவு போல எஜனுக்காங்கொட்டும் கூட. ஓம் பிரசமாசமனமகாந்திரம் ராசிமரபரா. ஓம் கிருஷ்ணமனதமனா சுமாத்திரமா. ஓம் விரதனா திருமண சுமாத்திரம் சுமாத்திரமா. வெள்ளி ஜவா ரூம் போடுங்கோ. ரூம் போட்டு உன்னை செருப்பிட்டு அடிக்க வேண்டிய. அதனைத் தொடர்ந்து இங்கே தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தமிழ்ச்செல்வி ஆடியோஸ் திருப்பரங்குன்றம். இந்த தமிழ்ச்செல்வி ரேடியோஸ் இந்த கிராமத்துக்கு இந்தோடு சேர்ந்து 38 ஆண்டுகளாக வந்திருக்கிறார்கள். பெரிய விஷயம். 38 வருஷமாக ஒரு கிராமத்திலே வந்து ஒரு மைசெட்டை அமைத்து பேரும் புகழும் பெறுகிறார் என்றால் இவருடைய அன்புக்கு இந்த கிராமத்தார்கள் அடிபணிந்திருக்கிறார். அதான் உண்மை. மைசெட்டு எல்லாரும் போடலாம். முதல்ல மைசெட்டு போட்டாலும் கொட்டக அமைப்பு ஏ காளிமுத்து, வி பாண்டி, கே செல்வம், நிலமலை மங்கலம் இந்த ஊருக்கு உறவுகள் தான் கொட்டகை அமைத்திருக்கிறார். அற்புதமான கொட்டகை. நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறேன். இதுபோல் கொட்டகை போட மற்ற கொட்டகைக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கொட்டகை. நான் வெள்ளத்தட்டி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு. அது இல்லையா கொட்டகை என்ன ஓட்டிருக்காரு அங்கே ஓட்டிருக்காரா? நான் இது கொட்டையை நினச்சி போயிருக்கேன். சாரி கொட்டை. நாடகத்தை காண வருக வருகன்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராமத்தார்கள். காளியம்மன் இளைஞர் நற்பணி மன்றம் அன்பு உறவுகளுக்கெல்லாம் நன்றி கூறி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். மகன் குறிவேந்த பாண்டிக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். போயிட்டு வரேன். இந்த நாடகமே 3 மணிக்கு உள்ளேயே முடிஞ்சிடும்.
நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ப்ரோ, எல்லோரும் இருங்க. நான் போனவொடனே 2 பொம்பளை வரும், சும்மா வரும், வந்துட்டு கிரியாஞ்சட்டியில் விளக்கேற்றி வச்சுட்டு போகும். ஏல இருங்கடா பிறை திணி பயமைங்களா, தெரியாமல் தானே பேசிக்கிருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை வரும், நல்லா வளர்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆடும். 2வது ஒரு பொம்பளை பிள்ளை வரும், பெருச்சாளி மாதிரி, அதே என் மகன் வந்து குண்டி ஆட்டும். நான் வந்தோடனே குண்டியில் சத்துன்னு அடிச்சிடுவேன். நான் அடித்து பிணைஞ்சிக்கிட்டு இருப்பேன், பின்னாடி ஆளுக்கு வந்து அடிச்சிடுவாங்க. இதே நாடகம். அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்து சேவை பிராய்லர் கோழி போன்றவற்றையை கடித்து பட்டவத்தில் போட்டு வதக்கி திங்கிற காட்சியெல்லாம் இருக்குது. போயிடாது, ஒரு ஊரில் அப்படித்தான் செஞ்சு விட்டாங்க. நான் பெரிய கருப்பு சாவை கடிப்பார், தூக்கிட்டு வர சொன்னேன். இந்த பயலுக்கு தூக்க போனவங்க நிறைய போதை, ஏற்கனவே சரக்கு வேறு வயக்காட்டில் வாங்கி வச்சுருக்காங்க, அதுக்கு சைடிஸ் இல்லை. இந்த சேவலை கருப்பையும் கடிக்க அவனை அந்த ஆளை சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டேன், அவருக்கு 2 3 கொடுத்து விட்றோம்னே அப்படின்னு போய் கருப்புச்சாமியை அடித்து சேரில் உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு அந்த கருப்புச்சாமி கடித்த சேவலையே கருப்புச்சாமியை ரோமத்தை பிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. சொட்டையை நீ ஒரு சொட்டையை பீடா அப்படின்ட்டு. நிஜமாக நடந்தது. அதில் பிறந்தவந்தே இவன் சேவை பயலு. ஏன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கினவனையே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கோடாங்கி வேஷம் வருவேன். நாளைக்கு சனிக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு. உறவுகளே, நாடகம் இருங்க தம்பி, ஞாயிற்றுக்கிழமை தான், அப்புறம் என்ன புதன்கிழமை என்ன சொன்னேன். எல்லோரும் இருங்க, 3 மணிக்கு உள்ளேயே நாடகம் முடிஞ்சிடும், எல்லாரும் பார்த்துட்டு போகலாம். நான் போயிட்டு வரவா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அப்பாவும் விவசாயி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நான் ஊரிலே பேர் வாங்கின ஒரு கோமாளி என்பது எனக்கு பெருமை. எம்கேஆர் அன்பாலயம் என்ற நட்டுவா கழிவு ஓம் பக்கந்தே வருது. எந்திரி ப்ரோ. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான நிறுவனரும் நாடக நடிகர். ஏழை அடிச்சு கொடுத்து போகிறதுக்கு நான் என்ன விருந்தாடி வந்திருக்காங்க, நாட்டுக்கோழி அடிக்க போகிறேன். நட்டுவாக்காளி வருது. அந்த மாதிரி நட்டுவாக்காளியை உலகத்திலே தண்ணி கல்லில் அடித்த ஒரே ஆள் தமிழ்நாட்டுக்காரனமா. தண்ணி கல்லில் அடிக்கும்போது சும்மா செத்துருமுண்டேன். அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். பொம்பளை பிள்ளை வரும். தம்பி சொட்ட மண்டை ஐயா முள்ளலி மண்டை, உங்கள் 2 பேருக்கு தான் எனக்கு பயந்து கிடக்கு. அந்த பிள்ளைய வருங்க. உண்மையிலே பெண்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே உயர்ந்தவர்கள். ஆமாம், அதெல்லாம் பாவம். போப்பா சித்தப்பு, ஒன்றுக்கு இருந்துட்டு வாப்பா, ஒன்றுக்கு இருந்து வா பாரு. என்ன சரக்கு, ஒரு சீரட்டில் எழுதி வாங்க. ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற ஒளி அமைப்பு எங்களது தமிழ்ச்செல்வி ரேடியோஸ் திருப்பரங்குன்றம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓத்துக்கார வாருங்கள். தமிழ்ச்செல்வி ரேடியோஸ் 38 ஆண்டுகள், 38ஆம் ஆண்டு. இங்கே ரத்திரத்துன்னு அடித்து கொண்டிருக்கின்ற கொத்தனார் பழனி மகன் அவரை பெற்றுக்கொள்வான். அவன்கிட்டே கொடுங்க, அவனுக்கு போட்டுருங்க. அவன் தான் எங்கள் சோனியாவில் மாடு. அவன் கேமரா தாங்க. அவங்க சும்மா கரண்ட் புல் மட்டும் ஒரு கட்டுவார். காரில் வரும்போது பாஞ்சு ரத்தத்தை குடிப்பாங்க சங்கில் விழுந்து. வணக்கம்டா சித்தப்பையனே. என்னப்பு காலை சித்தர் செத்தான்டா. இந்தா என் சிங்கன் சொந்த பெரியம்மையன்பா. கொன்றுவேன். பொம்பளைலாம் விட்டோம்னா பிச்சுவேன். முடியாட்டாலே என் சிங்கம் மண்டையை வச்சே கட்டுன்னு அடிச்சு சப்பாட்டி ஆக்கி விட்டு போயிடுவேன். போயிட்டு வரவா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். கதை சுருக்கத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பாட்டு தான் பாடி. தம்பி நீ என்னப்பா என்னோட வேகமாக இருக்கி, நீ வந்து வேணா பாடுவேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. இருப்பா தெய்வமே. பொம்பளை பிள்ளைய வரும் இருங்க. பொம்பளை பிள்ளை வரும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன். 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீங்கள் ஒன்றுக்குன்னு இருக்கணும்னா இங்கேனே இருங்க.
போக முடியாது, இடம் கிடைக்காது. அடுத்தலாம் வர நாடகத்தெல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆம்பளை உரம் பேம்பஸ் மாட்டிக்க. பேம்பஸ் கூட தேவையில்லை, வைக்க குளம் போதும், சட்டிக்குள்ளே திணிச்சுக்க. ஒன்றுக்கு அதுக்கு நீ அடித்த சரக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிடும். வெதரை கறிகிற நான் சுட்டு திண்டு போயிட்டே இருப்பேன். போயிட்டு வருவா. ரெடி சார், ரெடி சார். எத்தனையோ பேர் எதையோ அருமை அருமை. இதுக்கு முன்னாடி பிஆர்சி கண்டக்டர் வந்தீங்களா? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் தெரிஞ்ச பெரியவங்க சொல்லி வச்சாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லது சொன்னா யாரதையும் எடுத்துக்கிறாங்க. நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆழத்தேன நம்பி ஓடுதான். ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை